தெய்வீக மலராக கருதப்படுவது பவளமல்லி. ஆம், தேவலோகத்தில் உள்ள 5 புனிதமான மரங்களில் பவளமல்லி மரமும் ஒன்று என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. பவளமல்லி பார்ப்பதற்கு மிக அழகானதும் நறுமணம் மிகுந்ததுமான அபூர்வ மலராகும். பவளமல்லிக்கு மற்றொரு பெயர் பாரிஜாதம். இலக்கியத்தில் சேடல் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக இறைவன் பூஜைக்குரிய மலர்கள் அனைத்தும் உதிர்வதற்கு முன்பே பறிக்கப்படும். மண்ணில் உதிர்ந்து கிடக்கும் பூக்களை பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் இதற்கு பவளமல்லி விதிவிலக்காக உள்ளது. இது இரவில் பூத்து அதிகாலையில் உதிர்வதால் அப்படி உதிர்ந்த பூக்களை சேகரித்து தொடுத்து இறைவனுக்கு பயன்படுத்துவார்கள். பவளமல்லி மரம் 3 இலை தொகுப்புகளை கொண்டது. இவற்றில் மும்மூர்த்திகளும் உறைந்திருப்பதாக ஐதீகம். மத்தியில் மகாவிஷ்ணுவும், வலது பக்கத்தில் பிரம்மாவும், இடது பக்கத்தில் சிவபெருமானும் உறைந்திருப்பதாக நம்பப்படுகிறது. பாரிஜாதம் என்ற இளவரசி சூரியனை திருமணம் புரிய விருப்பம் கொண்டிருந்தாள். ஆனால் சூரியன் அந்த இளவரசியை ஏற்கவில்லை. அதனால் பாரிஜாதம் மனம் உடைந்து தீயில் குதித்து தனது இன்னுயிரை விடுத்தாள். பாரிஜாதம் தீயில் எரிந்த சாம்பலில் இருந்து பாரிஜாதம் என்ற செடி உருவானது. சூரியன் பாரிஜாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் இந்த செடி பகலில் சூரியனை பார்த்து பூப்பதை தவிர்த்து இரவில் மட்டுமே பூத்து குலுங்குகிறது. தன்னை கைவிட்ட சூரியனை பார்ப்பதை தவிர்ப்பதற்காக இரவில் மட்டுமே பூக்களை தரும் மரமாக இது இரவில் பூக்களை சொரிகிறது. பாரிஜாதம் என்ற பவளமல்லி திருமாலுக்கு மிகவும் உகந்தது. பவளமல்லி விருட்சத்தின் வேரில் ஆஞ்சநேயர் குடியிருப்பதாக நம்பிக்கை.